1 லிட்டர் தமிழ் பசும் நெய் வாங்கி 250 கிராம் பால்கோவா மற்றும் கீ செயின், கீ ஸ்பூன் இலவசமாக பெறுங்கள். இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மாதிரியே இன்றைக்கும் நிஃப்டியும் சென்செக்ஸும் இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 235 பாயிண்ட்ஸ் சரிஞ்சு 25,014 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 808 பாயிண்ட் சரிஞ்சு 81,688 நிறைவடைஞ்சிருக்கு. இதே ட்ரெண்டு தொடருமா தொடராதா அப்படிங்கிறத பற்றி பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சிபி. எஸ் சார், இன்னைக்கும் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பயங்கரமா இறங்கியிருக்கு. ஆமா, நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்? மார்க்கெட் தொடர் இறக்கத்துல தான் இருக்கு. ஓரளவுக்கு எதிர்பார்த்த போக்கு தான் நம்ம சொல்லலாம். சென்செக்ஸ் 200 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கி இருக்குது. சென்செக்ஸ் இருக்க 30 பங்குகள்ல 8 பங்குகள் மட்டும்தான் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கு. பட் பாக்கி எல்லாமே வந்து இறக்கத்துல இருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் கூட அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 புள்ளிகளுக்கு மேல இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி மட்டும் இல்ல, நேற்று மாதிரியாவே நிப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப், பேங்க், பினான்சியல் சர்வீசஸ், செக்டோரல் இண்டிசஸ், பிராடர் இண்டிசஸ் இருக்கு இல்லையா, நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. அது மட்டுமல்ல, பிராடர் மார்க்கெட்னு எடுத்தோம்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து பிஎஸ்சில 4000 ஸ்டாக்குக்கு மேல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதுல ஒரு 1500 ஷேர்ஸுக்கு மேல அட்வான்ஸ். பட் 2400, 2300 பங்குகளுக்கு மேல வந்து இன்னைக்கு விலை இறக்க பங்குகள்னு சொல்லலாம். டவுன்வர்ட் ட்ரெண்ட். நிப்டிலையும் என்எஸ்சிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2900 ஷேர்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு. அதுல 1053 பங்குகள் வந்து அட்வான்ஸ். பட் 1777 பங்குகள் வந்து இன்னைக்கு விலை இறக்க பங்குகள். ஆக 52 வீக் லோ கூட 52 வீக் ஹையை விட அதிகமா இருக்கு. லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை 100க்கு மேல, அப்பர் சர்க்கியூட்டை விட மிக அதிகமா இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதே ட்ரெண்ட் தொடருமாங்க சார் வரும் நாட்கள்ல? இது எல்லாமே வந்து ஏன் நடந்தது, எதனால அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் வருங்காலத்துல. 3 காரணங்களால் நிறைய காரணங்கள் இருக்கு. பிரதானமாக 3 காரணங்கள். தொடர்ந்து லாபத்துல வந்ததுனால எப்பயோ ஒரு கட்டத்துல லாபத்தை பதிவு செய்யணும் இல்லையா, அதற்கான தருணத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு டயத்துல சென்ற வாரம் சைனா வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் நிறைய வழங்க ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த பொருளாதாரம் மேலெழும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனால அது ஏற்கனவே அடி வாங்கியிருந்தது. அங்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைந்திருந்தது. சோ இங்க எக்ஸ்பென்சிவா இருக்க ஸ்டாக்ஸை வித்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அங்க சீப்பா இருக்க ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு சைனாவை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. போன கிட்டத்தட்ட 32,000 கோடி கடந்த 3-4 நாட்கள்ல மட்டும் எஃப்ஐஎஸ் வந்து இங்க வித்திருக்காங்க. 3 நாள்ல 32,000 கோடி வித்திருக்காங்க. இந்தியாவில இருந்து 32,000 கோடி இப்ப சைனாக்கு போயிருச்சு. ஆமா, அதை விட அதிகமாவே சைனாவுக்கு போயிருக்கு. மற்ற நாடுகள்ல இருந்தும் அந்த பணம் வந்து அங்க வந்திருக்கு. அது ஒன்று. சோ நம்ம ஒரு பக்கம் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு காத்திருந்தோம், ஏன்னா இங்க விலை அதிகமாகிட்டே போகுது பங்குச்சந்தையில் பங்குகளுடைய விலை. இன்னொரு பக்கம் அதற்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ அது ஒன்று. இதை விட ரொம்ப முக்கியமானது நேற்று பார்த்தோம், அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அதிகமான உடனே பொதுவாகவே பங்குச்சந்தையில எக்ஸ்போஷரை குறைச்சிக்கணுங்கிற ஒரு போக்கும் இருந்தது. சோ அதனால இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து கொள்வதற்கு கச்சா எண்ணெயில லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல வந்து ட்ரேடர்ஸ் வந்து மூவ் ஆயிடுவாங்க. சோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்தோம்னா இது எப்ப சரியாகும்னா, ஒன்று இந்த போர் அந்த இது வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகணும். இஸ்ரேல் அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகணும். ரெண்டாவது, சைனா இன்சென்டிவ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்முடைய மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வேல்யூவேஷன்ஸ், ஃபேர் வேல்யூவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுன்னா அதோட இந்த ஃபால் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். சம்டைம் ஃபால்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விட கீழே கூட கொஞ்சம் போகும். அப்ப வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நேத்து வந்து மோடி கவர்மெண்ட்ல அமைச்சரவை கூட்டம்லாம் நடந்திருக்கு. பங்குச்சந்தை தொடர்பாக முடிவுலாம் எடுத்திருக்காங்களா சார்? அந்த மாதிரி நேரடியாக பங்குச்சந்தை தொடர்பான முடிவுகள் எதுவும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார்? கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொன்ன க்ரூட், அது மட்டும் வந்து இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவ். பட் க்ரூட் வந்து கணிசமாக கிட்டத்தட்ட 2.5% வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அக்டோபர் மாத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில வந்து 6,300 ரூபாய்க்கு மேல இருக்கு. 6,000 ரூபாய்க்கு கிட்ட இருந்தது, அதற்கு கீழே கூட இருந்தது சென்ற வாரம். அதிகமா இருக்கு. பட் சர்வதேச சந்தையில 75 அமெரிக்க டாலர்கள், WTI க்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, பிரெண்ட் $79 இருக்கு. இது $75. இன்று மட்டும் $1 மேல 1% ஏறி இருக்கு. நேத்துமே அதே மாதிரி நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு $2 கிட்ட அதிகரிச்சிருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 7-8% கிட்ட க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. நம்முடைய உள்ளூர் சந்தையில விலை குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்து சரியான இந்த மாதிரியான ஒரு தருணத்துல இப்ப சர்வதேச சந்தையில விலை அதிகரித்து விட்டது. தங்கத்தை பொறுத்தவரை $2,677, வெள்ளி $32 மேல இருக்குது. இன்னும் தொடர்ந்து இருக்கு 2வது நாள். அது கொஞ்சம் பாசிட்டிவ் தான். இது அந்த 32ங்கிறதுக்கு மேல தொடர்ந்து இருந்தால் சில நாட்கள்
இருந்ததுன்னா அடுத்த ஒரு புதிய இலக்கை நோக்கி பயணிக்கும். ஓரளவுக்கு 3 கமாடிட்டியுமே இது போக லெட், ஜிங்க், காப்பர், நேச்சுரல் கேஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவா தான் இருந்ததை பார்க்க முடிந்தது. குரூட் ஆயில் விலை தொடர்ந்து ஏறுமா சார்? டென்ஷன் இருந்துட்டே தான் அதற்கான இருக்கு. நிச்சயமாக ஏன்னா $86 இருந்து $85 இருந்து இறங்கி $66 வரைக்கும் வந்தது. இப்ப ரெண்டுக்கும் நடுவுல அந்த 75ங்கிற இலக்குல வந்திருக்கு. இப்ப இங்க வந்து பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கும். பட் ஆனா இந்த கச்சாயினுடைய உற்பத்தி எங்க நடக்குதோ அந்த இடங்களை சுத்தி இப்ப இந்த டென்ஷன் இருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நேற்று பேசணும் இல்லையா, உக்ரைனுக்கு நடுவில் இருக்குதுன்னா அது 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனை. அதுல அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருந்த நேட்டோ நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருந்த பிரச்சனை. பட் இங்க எப்படின்னா இங்க வந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து கச்சா எண்ணெய், உலகினுடைய கச்சா எண்ணெயினுடைய ஒரு சோர்ஸ் அங்கதான், மெயின் சோர்ஸ் அதான். அப்ப அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இது நடக்குது. 2வது கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவு நடக்கிறது அந்த இதுலதான். அது ஏற்கனவே ரெட் சி இஷ்யூல வேற பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று கூட ஒன்னு அடிச்சிருக்காங்க சார், பிரிட்டனோட கப்பல் வேற அடிச்சிருக்காங்க. ஆமா, இன்றும் காலையில செய்தி வந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவினுடைய 3 போர்க்கப்பல்கள் இன்னைக்கு ஈரானை நோக்கி போயிருக்கு. அவங்களுடைய பார்டர்ல அவங்கள போயிருக்கு. பட் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பின் காரணமாக பயிற்சி, அப்புறம் அந்த அது கொலாபரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க, என்கேஜ்மெண்ட் சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் இது போயிருக்குன்னு சொல்றாங்க. வாருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி அவங்க சொல்லல. பட் இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறது சொல்றாங்க. இஸ்ரேல் கோவப்படுமே சார் ஈரானை நோக்கி இந்திய கப்பல்கள் போச்சு அப்படின்னா? அதுதான் இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் என்னங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை வந்து யுக்ரைனும் ரஷ்யாவும் மாடரேட் ஆன மாதிரி இந்த மாதிரி இந்தியாவுடைய மறைமுகமான ஒரு தலையீட்டாலோ அல்லது ஏதாவதுனால இது ஒருவேளை மாடரேட் ஆனா நல்லதுதான். அது நடக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹோப்ல தான் இருக்கு. ஏன்னா இப்ப டாலருடைய மதிப்பும் பார்த்தோம்னா $84 தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸுமே கூட வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு. சோ இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எங்க ப்ராப்ளமா வந்து நிக்கும்னா, முழுவதும் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து திரும்ப $102 நோக்கி போய்கிட்டு இருக்கு. நடுவில் இறங்கிட்டு வந்தது. சோ நமக்கு இப்ப டாலருடைய மதிப்பு உயர்வதனால நம்முடைய கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு இன்னும் கச்சா எண்ணெயுடைய மதிப்பு உயர்வது ஒரு பக்கம், டாலருடைய மதிப்பு உயர்வது ஒரு பக்கம், 2 பிரச்சனை நமக்கு வரும். வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் சந்தையை பொறுத்தவரை. இப்ப நிப்டி சென்செக்ஸ் பயங்கரமா ரத்தமா தக்காளி சட்னியா இருக்கு. உலக சந்தை எப்படி சார் இருக்கு? உலக சந்தையில ஆச்சரியமா பாத்தீங்கன்னா, உலக சந்தையில அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம்ங்கிறது வந்து பல சந்தைகள்ல இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் நினைக்கிறது வந்து இந்த போருங்கிறத விட லாபத்தை பதிவு செய்வதற்கு சந்தை காத்திருந்தது. அதற்கான வாய்ப்பை, அந்த பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு வந்து சைனா கொடுத்தது. இதற்கு தேவைப்பட்ட காரணத்தை இஸ்ரேல் வழங்கியதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த 3 ஒரு ட்ரையோல தான் இது நடந்திருக்கு. ஏன்னா அமெரிக்க பங்கு சந்தை வீக்கா, அண்டர் கரண்ட் வந்து வீக்கா இருந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிவடையும் பொழுது பெரிய இறக்கம் எல்லாம் கிடையாது. ஒரு 184 புள்ளி 42,000 புள்ளி இருக்கக்கூடிய ஒரு குறியீட்டுல 180 புள்ளிகள்ங்கிறது ஒரு 0.5% கீழே தான். ஈவன் டோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒரு இறக்கம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆசிய பங்குச்சந்தைகளா இருக்கட்டும், ஐரோப்பிய பங்குச்சந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே டோ ஃபியூச்சர்ஸ் இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்துல வந்து அதிகமா இருக்கு. 42 புள்ளிகள் ஏற்றத்துல இருக்கு. S&P 500ம் அதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இருக்குது. ஓரிரு சந்தைகளை தவிர பெரும்பாலும் இன்னும் சைனாலாம் பார்த்தோம்னா 3% இன்னைக்கு ஏறி இருக்கு. ஹாங்சங் வந்து 3% ஏறி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்துல தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இந்த பாருங்கிறது ஒரு கட்டத்துல வந்து சப்சைட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு நேர்மாறாக நடந்தால் வீழ்ச்சி இன்னும் பெரிதாக இருக்கலாம். நம்ம மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருக்கோம். அடி வாங்குறோம்னு நான் நினைக்கல. ஒரு கரெக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் சொல்லுவோம். இந்த கரெக்ஷன்ங்கிறது ரொம்ப நாட்களாக தேவைப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பி மல்டிபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா 24க்கு மேல இருக்குது பி, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்றது. அந்த நிப்டியில இருக்கக்கூடிய 50 நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபம் ₹1 அது போல 24 மடங்கு அந்த பங்குகளுடைய விலை இன்று இருக்கு சராசரியாக. அப்ப 24 வருஷம் ஆகும். ஆண்டுக்கு ₹1 சம்பாதித்து கொடுத்தால் 24 வருஷத்துல நம்ம போட்ட பணம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு ஒன்னத புரிதல்னு வச்சுக்கோங்களேன். பிங்கிறது அதுதான். அதே மாதிரி புத்தக மதிப்புன்னு சொல்லுவோம். அது 4 மடங்குக்கு மேல இருக்கு. சராசரியாக 3க்கு கீழே இருந்தாதான் நமக்கு நல்ல வாங்குவதற்கான ஒரு சந்தை. 4க்கு மேலன்னா அது எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட். அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 1% கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப, அதாவது 1.5% கிட்ட இருந்தா சந்தை மலிவாக இருக்குன்னு அர்த்தம். 1% கிட்ட இருந்தா சந்தை எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப கிட்டத்தட்ட 1.25 கீழே தான் இருக்குது. சோ எல்லா பேராமீட்டர்ஸ்ல பார்த்தாலும் நம்முடைய சந்தை எக்ஸ்பென்சிவா இருக்கும் பொழுது, வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் பொழுது விற்பதுதான் நடக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும்.
அதே மாதிரி இந்தியால கோல் ப்ரொடக்ஷன் 32% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை படிச்சேன் சார். ஆமா. இதனால எந்தெந்த பங்குகள்லாம் உயர வாய்ப்பு இருக்கு? இல்ல இது நல்ல விஷயம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம். பட் ஆனா வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்திய நிறுவனங்களுக்கு தேவையான எல்லா கோல்ல பல வகை இருக்கு. அதனுடைய எனர்ஜி கேலரிஸ் இருக்கு இல்லையா? அதை வச்சு இருக்கு. அதுல எல்லாமே இந்தியாவுல கிடைக்கிறது இல்ல. நிறைய நம்ம இந்தோனேஷியால இருந்து, ஆஸ்திரேலியா மத்த நாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம். ஹையர் கேலரிஃபிக் வேல்யூஸ் உள்ளதெல்லாம் நம்ம பண்றோம். நெய்வேலியில் இருக்கிறது கொஞ்சம் வேற மாதிரியானது. சோ அதனால இது அதிகரிச்சிருக்கிறது பை அண்ட் லார்ஜ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிபெண்டன்சியை கொஞ்சம் குறைக்கும். அப்புறம் நம்ம டாலரை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அந்த ஏன்னா டாலர் கொடுத்து இறக்குமதி செய்யறதுல ஒரு பகுதி இந்த பர்டிகுலர் கோலுக்கு உள்ளது நமக்கு வந்து குறையும். சோ அந்த விதத்துல இது நல்லது. கோல் இந்தியா மாதிரி நிறுவனங்களுக்கும் இது நல்லது. மற்ற மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள் இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூனிக் நிறுவனம் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ல வந்து அந்த நிறுவனத்துடைய பங்கு விலை ஏறும் இறங்கும் நம்ம சொல்லலாம், கவனமா இருக்கணும். பட் அவங்க வந்து அந்த பார்ட்டர் சிஸ்டத்துல கோலை வாங்கி கொடுத்து கரும்பு சக்கையை வாங்கி காகிதம் தயாரிக்கிறாங்க. அப்ப அதனுடைய விலை குறையும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒன்று நஷ்டம் குறையலாம் அல்லது லாபம் அதிகரிக்கலாம் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எல்லாம். ஐபிஓ பத்தி தொடர்ந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார். ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ, ஸ்விக்கி அப்படின்னு. அதே மாதிரி ஹுண்டாய் அவங்களுமே ஐபிஓ ரிலீஸ் பண்ண போறதா செய்தி படிச்சேன் சார். அது எப்படி சார் இருக்கும்? மிகப்பெரிய ஒரு ஐபிஓவா இருக்கும்னு சொல்றாங்க. சமீப காலத்துல இல்ல, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா இது இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஐபிஓ வருவதற்கான ஒரு தருணம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பங்குகள் சரியான விலையில கிடைக்காம தான் மக்கள் தவறான பங்குகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. குறுகிய காலத்துல பணம் சம்பாதிக்கணும்னு டெரிவேட்டிவ்ஸ்ல போய் ட்ரேட் பண்றாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. நல்ல பங்குகள், நல்ல தரமான பங்குகள் கிடைச்சிச்சுன்னா, நிறைய கிடைச்சிச்சுன்னா, நியாயமான விலையில கிடைச்சா அதை நோக்கி போவார்கள். இப்ப ஹுண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதிக அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு காரா இருக்கு. இந்தியாவிலையும் அதிக அளவுல விற்பனை செய்யக்கூடிய ஒரு கார் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. அப்ப நம்ம இந்தியர்களிடம் இருந்து வாகனத்தை விற்று அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த லாபத்தில் ஒரு பங்கு இந்தியர்களுக்கு கிடைப்பது தான் நியாயமா இருக்கும். அப்ப அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் ஒரு பங்கு நம்ம இந்தியர்களிடம் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால நிச்சயமா இந்தியர்கள் வந்து நம்ம முதலீட்டாளர்கள் வந்து பலனடைவார்கள், விலையை பொறுத்து எல்லாமே. அப்ப விற்கக்கூடிய விலை வந்து நியாயமான விலையாக இருந்தால் நீண்ட கால அடிப்படையில் அது வந்து ஓரளவு ஒரு நல்ல முதலீடு. இந்த சந்தை ஒரு பசியோடு இருக்கக்கூடிய சந்தைக்கு இப்ப நான் வந்து 30,000 கோடி 32,000 கோடி பணம் எஃப்ஐ வித்திருக்காங்கன்னு சொல்றேன். இவ்வளவு வித்ததெல்லாம் முன்பு நடந்திருந்தோம்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பங்கு சந்தை மிகப்பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கும். 10-12% இறங்கி இருக்கும். அதாவது ஒரு 10,000-15,000 பாயிண்ட் நிப்டி சென்செக்ஸ் இறங்கி இருக்கும். நிப்டி ஒரு 4,000-5,000 பாயிண்ட் இறங்கி இருக்கும். அவ்வளவுலாம் இப்ப இறங்கல. காரணம் என்னன்னா இந்த எஃப்ஐ விற்க இன்னொரு பக்கம் ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து பணம் வந்து காத்திருக்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட் கையில இருக்குது. அவங்க எஸ்ஐபி மூலமாக வந்து விழுகிறது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பணம் வச்சிருக்காங்க ரொக்கமாக. சோ இந்த மாதிரியான கையிருப்பு இருக்கிறதுனால இந்த வீழ்ச்சிங்கிறது மாடரேட்டா தான் இருக்கு. நம்ம இது ஒரு பெரிய வீழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 15,000 சென்செக்ஸ் நிப்டி இருக்கையில 500 இறங்குனா பெரிய விஷயம். ஆனால் 25,000 இருக்கையில 500ங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல. நேத்து நீங்க சேர்த்து பாக்குறப்ப 2,500 வந்திருக்குமே சார். நேத்து 1,700, இன்னைக்கு ஒரு 800 இல்லைங்க சார். சென்செக்ஸ நீங்க சொல்றீங்க? ஆமாங்க சார். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 25,000-30,000 இருந்தது 2020 இந்த கோவிட் டயத்துல 30,000 கிட்ட இருந்தது. அப்போ ஒரு 3,000 புள்ளிகளோ 2,500 புள்ளிகளோ இறங்குறதுங்கிறது 10% வீழ்ச்சி. ஆனால் இப்ப 85,000ல 3,000 விழுதுங்கிறது ஒரு 3-4% வீழ்ச்சி தான், அவ்வளவுதான். சோ அப்ப அது ஒரு பெரிய வீழ்ச்சியாக நம்ம ஏன்னா ஏறினதுலதான் அது இறங்கி இருக்கு, அப்படி கருத முடியாது. இது ஒரு பக்கம். ஆனால் அதற்காக சந்தை ரொம்ப சீப்பா வந்துருச்சு, மலிவாயிடுச்சு, இன்னும் விலை இறங்கி விட்டதுன்னு அர்த்தமும் கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 2 நாள் வீழ்ச்சிங்கிறது தொடர்வது ஒரு பக்கம் வார பொறுத்து இருக்கு, இன்னொரு பக்கம் சைனாவை பொறுத்து இருக்கு. மூணாவது ஃபேர் வேல்யூ டிஸ்கவரி ஆஃப் த மார்க்கெட்ல வந்து மார்க்கெட்டினுடைய சந்தையினுடைய ஒரு நியாயமான மதிப்பை நோக்கி சேர்த்து மீன் ரிவர்சல்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். பெண்டுலம் இருக்கு. பெண்டுலம் வந்து லெப்ட் பக்கம் வந்து ஒரு இன்ச்சு நகர்ந்துச்சுன்னா திரும்ப வந்து நடுவுல வந்து நிக்காது. அதே வேகத்தோடு இன்னொரு பக்கம் ஒரு இன்ச்சு ரைட் சைட்லயும் போகும். அந்த மாதிரி தான் பங்கு சந்தைங்கிறது எப்படி ஏறுனுச்சோ அந்த மாதிரி இறங்கி ஃபேர் வேல்யூ நிக்காது. அதற்கு பிறகு மேலும் கீழ் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் முதலீட்டாளர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாக. அதே மாதிரி ரிலையன்ஸ் பவர் ஷேர் இன்னைக்கு வந்து 5% கீழே இறங்கி லோயர் சர்க்கியூட் வந்து தட்டி இருக்குங்கிற செய்தி பார்த்தேன் சார். இதை உங்களுடைய போர்டு வந்து FCCB அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது என்ன சார் முதல்ல FCCB ஏன் இவ்வளவு கீழே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியர்களுக்கு, இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்கோ ஒரு விரிவாக்க பணிகளுக்கு பணம் தேவைப்படும் பொழுது இங்க கடன் வாங்கலாம். ஆனால் இங்க கடன் வாங்கினா வட்டி விகிதம் அதிகமா இருக்கும். அப்ப ஆனா இவங்களை நம்பி முதலீடு தர்றதுக்கு இப்ப சைனால ஏன் கேரி ரேட்னு பேசுவோம் இல்லையா? சைனால வந்து வட்டி விகிதம் ஒரு கட்டத்துல 0 கூட இருந்தது. இப்ப சமீப காலமாக கூட சில மாதங்களுக்கு முன்பு கூட அந்த மாதிரியான காலகட்டத்துல அவங்களுக்கு 1% கிடைச்சா கூட பெரிய ஒரு ரிட்டர்ன்ங்கிறதுனால அந்த மாதிரி நிறைய பணம் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு டூல் அல்லது அது எப்படி எதன் மூலமா வரும்னு இந்த ஃபாரின் கரன்சி மூலமாக கன்வெர்ட்
கன்வெர்ட்டபிள் பாண்ட் அது மூலமா வரும். பின்னால் பங்காகவோ அல்லது ரொக்கமாகவோ திருப்பி தரக்கூடிய வகையில மாற்றக்கூடிய வகையில வருது. அதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இப்ப 83 ரூபாய் இருக்கையில 84 ரூபாய் இருக்கையில இவங்க வந்து அதை கொண்டு வர்றாங்க. திருப்பி கொடுக்க போகக்கூடிய காலகட்டத்தில் அது 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா வட்டி வேணா 1% இருக்கலாம், 2% இருக்கலாம். ஆனால் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் வாங்கினது 84, திருப்பி கொடுக்க வேண்டியது 100 ரூபாய் ஆயிடும். டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது இப்ப பவுண்ட் ஸ்டெர்லிங் பார்த்தா 110 வரைக்கும் எல்லாம் போய் பயமுறுத்துது. அந்த மாதிரியான ஒரு கட்டம் வந்ததுன்னா டேஞ்சர். இது ஒரு நெகட்டிவான விஷயம். ரெண்டாவது, அவங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய ரிவைவல் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா சென்ற வாரம், அப்ப கூட நம்ம பேசணும் இதை பத்தி. இது உடனே எல்லாம் நல்லா இருக்குமான்னு நம்பி பண்ணக்கூடாது. தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்த்துதான் வாங்கணும்னு சொன்னேன். அந்த தொடர் ஏற்றத்தின் காரணமாக இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி ஸ்ட்ரைக்ஸ் சொல்றோம். உண்மை என்னங்கிறத உணரும் பொழுது ஒரு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ங்கிறது இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த குழுமம் வந்து தன்னுடைய கடந்த கால தவறான செயல்பாடுகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான அறிகுறிகள் தெரியுது. அதை மட்டும் நம்பி நம்ம முதலீடு செய்யக்கூடாது, பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபைன் சார், சிறப்பு சார். நிறைய விஷயங்களுக்கு தெளிவா சொன்னீங்க சார். முக்கியமா வந்து மார்க்கெட் எல்லாரும் கீழே இறங்கிட்டு இருக்கப்ப பயந்துட்டு இருந்தாங்க. நீங்க கரெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. ஆமா. ரொம்ப ஆனால் நன்றி ஒரு சார். விஷயத்தையும் சொல்லணும் சிபி இந்த இடத்துல. ம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டேட்டா வந்திருக்குது. HSBC அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வங்கி வந்து சர்வீசஸ் PMIன்னு சொல்லக்கூடிய சேவைத்துறை சார்ந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் செப்டம்பர் மாதத்திற்கான அந்த குறியீடு குறித்த புள்ளிவிவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 57.70. அதாவது 50க்கு மேல இருந்தாலே வளர்ச்சியில் இருக்கிறது அந்த துறைன்னு அர்த்தம். அதனால வளர்ச்சி அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் இதற்கு முந்தைய மாதம் வந்து 60.90 இருந்தது. இப்ப 57.70 குறைந்திருக்கிறது. வளர்ச்சி இருக்கு, ஆனால் குறைவான வளர்ச்சியா இருக்கு ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை பாத்தீங்கன்னா வாரம் மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய வங்கிகளுடைய லோன் குரோத் அதை பத்தி, ஏன்னா போன வாரம் வெளியிட்ட பொழுது 13.3% இருந்தது லோன் குரோத் சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம். நிறுவனங்கள் கடன் வாங்கி தொழில் அபிவிருத்திக்காக வளர்ச்சிக்காக குரோத் டைவர்சிபிகேஷன் பண்ணலாம். ஆனால் போன வாரம் வெளியான தகவல் இன்னொரு விஷயம் நெகட்டிவா இருந்தது. என்னன்னா டெபாசிட் குரோத் 11.1% தான் இருந்தது. கிரெடிட் குரோத் வந்து 13.3%, பட் டெபாசிட் குரோத் 11.1% ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு. இது வந்து தொடர்ந்து சில வாரங்களாகவே இருந்துகிட்டு வருது. இன்று மாலை இது 2 புள்ளிவிவரம் வருது. அது தவிர அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளிவிவரம் இன்று மாலை 5:30 மணிக்கு RBI வெப்சைட்ல போடுவாங்க. அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. $692 பில்லியன் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வந்து இப்ப FIs வித்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்களா என்னங்கிறத நம்ம அதுல எவ்வளவு குறைகிறது அல்லது மாற்றம் இல்லாமல் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயம் சார். இதை பத்தி டீட்டெயிலா அடுத்த வாரம் திங்கக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். பேசலாம். நன்றி சார். ஒரு லிட்டர் தமிழ் பசும் நெய் வாங்கி 250 கிராம் பால்கோவா மற்றும் கீ செயின் கீ ஸ்பூன் இலவசமாக பெறுங்கள்.